ஒரு சிறிய கிராமத்தில் மாதவ் மற்றும் பாக்யம் என்ற தம்பதிகள் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் அவர்கள் காட்டில் சென்று கொண்டிருந்தபோது, யாராவது காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது. அவர்கள் அருகே சென்று பார்த்தபோது ஒரு குதிரை மனிதனைப் போல பேசிக் கொண்டிருந்தது. முதலில் அவர்கள் பயந்தார்கள். ஆனால் அந்த குதிரை, நான் ராட்சசன் இல்லை, வேறு உலகத்திலிருந்து வந்த பயணி, மிகவும் பலவீனமாக இருக்கிறேன் என்று உதவி கேட்டது. பாக்யம் அதன் நிலையை பார்த்து இரக்கப்பட்டு அதை வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். அந்த நாளிலிருந்து அந்த குதிரை அவர்கள் குடும்பத்தின் ஒரு பகுதியாக மாறியது. ஒரு நாள் அவர்கள் ஒரு முதியவரை காப்பாற்றினர். அந்த குதிரை தனது அதிசய சக்தியால் அவருக்கு உதவி செய்தது. பின்னர் மாதவின் இறந்த மகனை மீண்டும் உயிர்ப்பிக்க ஒரு பெரிய பயணம் தொடங்கியது. அவர்கள் அடர்ந்த காடு, பயங்கர சக்திகள் மற்றும் கடினமான சோதனைகள் அனைத்தையும் சந்தித்தார்கள். ஆனால் மாதவ் தனது அன்பு மற்றும் நம்பிக்கையால் எல்லாவற்றையும் கடந்து சென்றார். இறுதியில் ஒரு தெய்வீக இடத்தில் அவரது மகன் மீண்டும் உயிருடன் திரும்பினார். அப்போது அந்த குதிரையின் உண்மை வெளிச்சம் வந்தது. அது சாதாரண குதிரை அல்ல, அது அஸ்வத்தாமா என்ற தெய்வீக சக்தி. அதன் குரு வந்து, இப்போது நீ உன் உலகத்திற்கு திரும்ப வேண்டும் என்றார். அப்போது பாக்யம் கண்ணீருடன், நீ எங்கள் குடும்பம், எங்களை விட்டு போகாதே என்றாள். அந்த வார்த்தைகள் குதிரையின் மனதை உருகச் செய்தது. அஸ்வத்தாமா ஒரு பெரிய முடிவெடுத்தது. தனது எல்லா சக்திகளையும் தியாகம் செய்து ஒரு சாதாரண குதிரையாக அங்கேயே இருக்க முடிவு செய்தது. அது இனி பேச முடியாது, ஆனால் அந்த குடும்பத்துடன் என்றும் இருக்கும். கற்றுக் கொடுக்கும் பாடம்: அன்பு மற்றும் மனிதத்துவம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.